ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 12 நீ நான் காதல் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து தனியாக நின்று அவங்க ராகவ் வந்து ரொம்ப அப்படியே டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கிறாரு. உன்னை வந்து நான் தனியாக விட்டாதானே 8 மாதம் நீ என் கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, ரூமை வந்து ஆகாஷும் அணுவும் வந்து டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஆகாஷ் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் நமக்கு தான் கொடுத்து வைக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு ஃபீலிங்ல பேசிட்டே இருக்கிறாரு. நம்ம வேணா ஒரு ட்ரையல் பார்க்கலாமா, நீங்க பால் சம்ம தூக்கிட்டு அப்படியே உள்ள வருவீங்களா அப்படின்னு சொல்லி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறமா ஒரு கட்டத்துல அணு வந்து கோச்சிட்டு வெளியில போயிடுறாங்க. இங்க ஆகாஷ் வந்து அவர் மட்டும் ரூமை வந்து டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, ராகவும் அபியும் ரூம்குள்ள வந்துடுறாங்க. வந்த உடனே ராகவ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கீழே போட்டு இது பண்றாரு. அப்ப அபி வந்து சண்டை போடுறாங்க. நீங்க எப்படி எல்லாத்தையும் தூக்கி இப்படி கீழே போடுவீங்க, இந்த ரூம்ல நம்ம 2 பேர் தானே இருக்கிறோம் அப்படின்னு. அப்ப 2 பேரும் பயங்கரமா சண்டை போடும்போது ராகவ் சொல்றாரு, 8 மாசம் நீ வந்து என்கிட்ட என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும்னே. நீங்க என்ன என்ன தாலி கட்டி தானே கூட்டிட்டு வந்தீங்க, ஏதோ விலங்கு போட்டு கூட்டிட்டு வந்த மாதிரி ஜெயில இருக்க மாதிரி பேசுறீங்க. ஆமா, இது வந்து ஜெயில் தான் அப்படின்னு. அதுவும் இல்லாம அணு வந்து அபி வந்து ரூம்குள்ள வரும்போதே அவங்க முன்னாடி கவிதையா அப்படியே இது பண்ணிட்டே வராங்க. நம்ம லைஃப் எப்படி இருக்கணும்னு நினைச்சோமே, முருகன் என்னைய கொண்டு வந்து இப்படி சேர்த்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் வராங்க. அதுவும் ராகவ் இப்படிலாம் சொன்னோடனே அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இது என்ன ஜெயிலா அப்படி சொல்லி கத்துறாங்க. அப்புறமா அவர் வந்து 8 மாசம் தானே நான் இங்க இருக்கிறேன், இந்த ஜெயில நான் இருக்கிறேன், ஆமா இது ஜெயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து அவங்களாவே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, அணுக்கு வந்து ஆகாஷ் வந்து மெட்டி வாங்கிட்டு வந்து போட்டு விடுறாரு. போட்டு வந்தோடனே அவர் வந்து அப்படியே அவரோட லவ்வை வந்து நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசுறாரு. அணு வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகி கத்தி விட்டுருந்தாங்க. அதுவும் இல்லாம நான் ஆன்லைன்ல கேட்டரிங் படிக்க போறேன் அப்படின்னோடனே, படிங்க, நான் உங்களுக்கு எல்லா விதத்துலயும் சப்போர்ட் பண்ணுவேன், ஒரு பெரிய ஹோட்டல் கூட வச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரெட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அபி வந்து 2 பேர் படுக்கிற இடத்துக்கு வந்து பாலம் மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. அப்போ உடனே ராகவ் கேட்குறாரு, என்ன நீ இதெல்லாம் வச்சு இதை என்ன பண்ணிட்டு இருக்கனோடனே, நானா கீழெல்லாம் போய் படுக்க மாட்டேன், நீங்க வேணா கீழே போய் படுத்துக்கோங்கன்னொடனே ராகவ் வந்து படுத்து தோல அப்படிங்கிறாரு. அப்புறமா ஏசியோட ஸ்பீடை ரொம்ப கம்மி பண்ணி வைக்கிறாரு. அபிக்கு வந்து குளிர ஆரம்பிக்குது. அதோட அந்த ப்ரோமோ எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.